ஹலோ ஆல். நான் என்எம் சிரஞ்சித். இன்னைக்கு திருக்குறள்ல 14வது அதிகாரம் ஒழுக்கமுடைமை. டிசிப்ளின் பத்தி அதிகாரத்த தான் பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. அறத்துப்பால் இல்லறையல்ல 14வது அதிகாரம் ஒழுக்கமுடைமையின் முதல் குறள். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச குறள் தான். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். பொருள்: ஒழுக்கம் எப்போதும் மேன்மையை தருவதனால் அந்த ஒழுக்கமே உயிரினும் மேலானதாக சான்றோரால் காக்கப்படும். நமக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். சான்றோர் யாரு அப்படின்னா, நல்லவங்க, நல்ல படிப்பறிவு உள்ளவங்க. அவங்க தான் சான்றோர். ஸோ நல்லவர்களாகிய சான்றோர்கள் ஒழுக்கத்தை காத்து வருவாங்க. ஒழுக்கம், டிசிப்ளின் எப்பயுமே மேன்மை, நல்லதே தரும் அப்படின்றதுனால ஒழுக்கத்தை கடைப்பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஒழுக்கம் வந்துட்டு உயிருக்கும் மேலானது. உயிரே போனாலும் பரவாயில்ல, என்னோட டிசிப்ளினை நான் விட மாட்டேன், விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் சான்றோர், நல்லவர்கள். ஒழுக்கம் போனா மயிரா போச்சுன்னு இருந்தா, உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஜென்மம் எதுவும் இல்லை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. நம்ம நாமக்கல் கவிஞர் உரையும் பார்ப்போம். ஒருவனுக்கு மேன்மை உண்டாக்குவது நல்ல நடத்தைதான். அதனால் நல்ல நடத்தையை உயிரை விட சிறந்ததாக பாதுகாக்க வேண்டும். ஒருத்தனுக்கு சிறப்பு, பெருமை, உயர்வு இதெல்லாம் ஒருத்தனுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அவன் ஒழுக்கத்தை பின்பற்றணும். ரொம்ப டிசிப்ளின்டா இருக்கணும். அப்படி அந்த டிசிப்ளினை அவன் உயிருக்கும் மேலானதா பார்த்துக்கணும். உயிரை விட டிசிப்ளின், நான் டிசிப்ளின்டு பர்சன், இப்படி தான் இருப்பேன், இதுதான் என்னோட வாழ்க்கை அப்படின்னு ஒரு நெறியோட வாழுறவங்களுக்கு நன்மையே நடக்கும். நடத்தை தான் ஒருத்தனுக்கு அழகு. அந்த நடத்தையை தவற விடாம உயிருக்கும் மேலா பார்த்துக்கணும் அப்படின்றது தான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்த குறள் போவோம். பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை. பொருள்: வருந்தியேனும் ஒழுக்கத்தை போற்றி காக்க வேண்டும். பலவும் ஆராய்ந்து கைக்கொண்டு தெளிந்தாலும் ஒழுக்கமே உயிருக்கு துணையாகும். அதாவது திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, கஷ்டப்பட்டாச்சு, உன்னை வருத்திக்கிட்டாச்சு, ஒழுக்கத்தை பின்பற்று. ஒழுக்கத்தை பின்பற்றுவது கஷ்டம். டிசிப்ளின்டா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா அந்த டிசிப்ளின்ல உன்னை வருத்தியாச்சு, கஷ்டம் தான். அந்த கஷ்டத்தை பொருட்படுத்தாம உன்னை வருத்திக்கிட்டாச்சு டிசிப்ளின்டா இரு. நீ எவ்வளவுதான் கத்துக்கிட்டு படிச்சு தெரிஞ்சு இருந்தாலும், ஆராய்ந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தாலும், உனக்கு ஒழுக்கம்தான் கை கொடுக்கும். ஒழுக்கம்தான் நல்லது தரும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஒரு பர்சன் டிசிப்ளின்டா இருந்தா நமக்கே பிடிக்கும். அவன் இப்படிதான் இருப்பான், அவன் ஒரு டிசிப்ளின்டு பர்சன், ஸோ அவனை நம்பி இருக்கலாம் அப்படின்னு நமக்கே தோணும். ஸோ அந்த மாதிரி ஒரு டிசிப்ளின்டு பர்சன் பார்க்கறது ரேர் தான். ஸோ டிசிப்ளினை வந்துட்டு உயிருக்கும் மேலே பார்த்துக்கோங்கன்னு சொல்றாரு. உடல் வருந்தியாவது மிகவும் கருத்தாக ஒழுக்கம் என்னும் நன்னடத்தையை வளர்க்க வேண்டும். எத்துணை நூல்களை படித்து எவ்வளவு சிந்தனை செய்து ஆராய்ந்து பார்த்தாலும் நல்லொழுக்கம்தான் ஒருவனுக்கு துணை புரியக்கூடியது. அதுதான், உன் உடம்ப வற்புறுத்தியாச்சு, கஷ்டப்படுத்தியாச்சு ஒழுக்கத்தை பின்பற்றுங்க. அப்படி நீ என்னதான் படிச்சு இருந்தாலுமே, உனக்கு என்ன தெரிஞ்சு இருந்தாலும், கடைசியில உனக்கு துணை வருவது ஒழுக்கம்தான். ஒழுக்கமா ஒரு பர்சன் இருந்தான் அப்படின்னா, அவனை நம்பி எந்த வேலையா இருந்தாலும் குடுப்பாங்க. ஸோ அவனை சுத்தி நல்லவங்களாவும் இருப்பாங்க. ஒழுக்கமான பையன் அப்படின்னு சொல்லி. ஸோ ஒழுக்கம் தான் ஒருத்தனுக்கு மிகவும் சிறந்த பண்பு, நடத்தை அழகா இருக்கணும். நம்ம ஆர்மி பர்சன்ஸ்லாம் பார்ப்போம். அவங்கலாம் ரொம்ப டிசிப்ளின்டா இருக்கணும். ஹேர் கட்டு ஒரு இதுவா வச்சிருக்கணும். ஸ்டாண்டர்டீஸ், அட்டென்ஷன், மார்ச் ஃபாஸ்ட் பண்றது. ஸோ அதெல்லாம் ஒரு டிசிப்ளின்ல தான் வரும். அது அவங்க அவ்வளோ சீக்கிரம் நல்ல டிசிப்ளின் வந்துராது. அவங்க ரொம்ப உடலை வருத்திக்கணும். ஸோ அந்த மாரி உடல் வருத்திக்கிட்டாச்சு ஒழுக்கத்தை கடைபிடிங்க அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். அடுத்த குறள். ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். பொருள்: ஒழுக்கம் உடையவராக இருப்பதே உயர்ந்த குடிப்பிறப்பின் தன்மை. ஒழுக்கம் கெடுதல் கிழிந்த பிறப்பின் தன்மையாகிவிடும். அதாவது ஒழுக்கத்தோட இருக்கிறது தான் உயர்ந்த குடிப்பிறப்பு. உயர்ந்த குடிப்பிறப்புனா நல்ல குடும்பத்துல பிறந்தவர்கள் என்று அர்த்தம். ஸோ நல்ல குடும்பத்துல பிறந்திருக்கனா நல்ல ஒழுக்கத்தோட இருப்பாங்க. அப்படி நல்ல ஒழுக்கம் இல்லை அப்படின்றப்போ இழிந்த குடிப்பிறப்பினரா ஆகிடுவாங்க. இழிந்த குடியோட தன்மையே நல்ல ஒழுக்கம் இல்லாததான். ஸோ அவங்க வந்துட்டு தாழ்ந்த குடிமக்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இழிப்பிறப்பா இல்லாமல் இருக்கணும்னா ஒழுக்கத்தோட இருக்கணும். அதுதான் நல்ல குடும்பத்துக்கு அழகு. நல்ல குடும்பத்தில் பிறந்ததுக்கு அழகு. குலமும் ஒழுக்கத்தால்தான். உயர்ந்த குலம் என்பதே உயர்ந்த ஒழுக்கத்தினால்தான். ஒழுக்கத்தில் தாழ்ந்தால் குலத்திலும் தாழ்ந்தவனாகி விடுகிறான். ஒரு குடும்பம் நல்ல குடும்பம் அப்படின்னு நம்ம சொல்றதே அந்த குடும்பத்து ஆளுங்க நல்ல ஒழுக்கத்தோட இருந்ததுனால தான். அவங்க நல்லவங்களா இருந்ததுனால தான் அந்த குடும்பத்துக்கு பேர் நல்ல குடும்பம். அந்த மாதிரி குடும்பத்துல பொறந்துட்டு ஒருத்தன் ஒழுக்கத்தோட தான் நடந்துக்கணும். அப்படி அவன் ஒழுக்கம் இல்லாம நடந்துக்கிட்டானா அந்த குடும்பத்துக்கு கெட்ட பேர் வந்துரும். அது தாழ்ந்த குடி, இழிகுடி அப்படின்ற மாதிரி ஊரார்கள் பேசுவார்கள். ஸோ அதனால உனக்கு வீட்ல வீட்ல சேர்த்து வச்ச பேரையும் கெடுத்துறாத.
அவங்களாச்சு அவங்க பேருக்கு எந்த பாதிப்பும் இல்லாத மாரி, அவங்க எப்படி ஒழுக்கத்தோட இருந்தாங்களோ, அதே போல உயர்ந்த குடியில தான் நானும் பிறந்தேன் அப்படின்ற மாரி ஒழுக்கத்தோட இருந்துக்கோ அப்படின்றாரு. அடுத்த குறள். மறப்பினும் ஓத்துக் கொளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கங் குன்றக் கெடும். பொருள். கற்றதை மறந்தாலும் மீண்டும் ஓதிக் கற்றுக் கொள்ளலாம். ஆனால் வேதம் ஓதுவான் பிறப்பால் வந்த உயர்வு அவன் ஒழுக்கம் குன்றினால் கெடும். அதாவது இங்க நாம் சாதியை இழுத்து தான் ஆவணும். பார்ப்பனர்கள், பிராமணர்கள், ஐயர்கள் எப்படியோ ஒண்ணு சொல்லிக்கலாம். அவங்க வந்துட்டு பிறப்பாலே உயர்ந்தவர்கள் அப்படின்னு திருவள்ளுவரே 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. அவங்கலாம் பிறக்கிறப்பயே உயர்ந்த குடி. அவங்க வந்துட்டு வேதம் ஓதுறதுனாலே அவங்க உயர்ந்த குடி இல்ல. நல்ல ஒழுக்கத்துல இருக்கிறதுனால உயர்ந்த குடி. அப்படி அந்த உயர்ந்த குடியில இருக்கிறவங்க வேதம் ஓதுறத மறந்தாலுமே, அவங்க பூஜை பண்றது, வேதம் ஓதுறது எல்லாத்தையும் மறந்துட்டாலுமே, அவங்க திருப்பி கத்துக்கலாம். திருப்பி அவங்க அப்பா கிட்டயோ, இல்ல தெரிஞ்சவங்க கிட்டயோ, அவங்க சமூகத்துக்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கத்துக்கலாம். ஆனா ஒழுக்கம் அவன் மறந்துட்டான் அப்படின்னா அத திருப்பி கத்துக்க முடியாது. ஸோ, ஒரு பார்ப்பனரா இருந்தாலுமே, அவன் உயர்ந்த குடியில தான் பிறந்தாலுமே, ஒழுக்கம் தவறினா, அது அவன் குடும்பத்துக்கும் அழுக்கு, அவனுக்கும் இழுக்கு. ஸோ, அவன் ஒழுக்கத்த தவறினா, அவன் குடும்பத்துக்கும் கெட்ட பேரு, அவனுக்கும் கெட்ட பேரு. அவனுக்கு பிறப்பால உயர்ந்தவன்ற பேரு அழிஞ்சு போயிரும். ஒழுக்கம் இல்லன்னா. பார்ப்பான் உயர்ந்த குலத்தான் என்பது அவன் வேதம் ஓதுவதால் அல்ல. வேதம் ஓதுவதை மறந்துவிட்டாலும் குற்றமில்லை. பிராமணன் தன்னுடைய ஒழுக்கத்தில் குறைந்தால் அவன் உயர்குலத்தான் என்பது அழிந்து போகும். அதேதான் கிட்டத்தட்ட. பிராமணன் வந்துட்டு வேதம் ஓதுறத மறந்துட்டா, அது குற்றமில்லை, அது தப்பில்ல, அது ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது. அவன் திருப்பி கத்துக்குவான். ஆனா, அவன் ஒழுக்கம் என்ற நெறிய தவறிட்டான் அப்படின்னா, அது ரொம்பவே பெரிய குற்றம். அவனுக்கு பிறப்பால் உயர்ந்தவன் என்ற ஒரு பட்டம் இருந்தது. அது அழிஞ்சு போகும். அவன் உயர்ந்த குலத்தான் அப்படின்ற பேரே இல்லாம போயிரும். ஸோ, இதுல என்ன புரிஞ்சுக்கணும்னா, நான் வந்துட்டு பெரிய ஆளு, நான் பெரிய சாதி, நான் பெரிய மதத்துக்காரன், என்து தான் டாப்பு, கெத்து அப்படின்னு என்னதான் சுத்திட்டு இருந்தாலுமே, ஒழுக்கம் இல்லன்னா, நீ எச்ச. நீ வந்துட்டு கீழ குப்பை மாதிரி. நீ பிறப்பால நான் பெரிய ஆளுன்னு நெனச்சுக்க கூடாது. டிசிப்ளின் இல்லன்னா, நீ வந்துட்டு உமிழ்நீருக்கு சமமானவன். அவ்வளோதான். அடுத்த குறள். அழுக்கார் உடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை, ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. குறள்லயே பொருள் இருக்குல்ல, புரியுது. பொருள். பொறாமை உடையவனிடத்திலே ஆக்கம் அமையாதது போல, ஒழுக்கம் இல்லாதவன் வாழ்க்கையிலும் உயர்வில்லை. புரியுதோ? அதாவது பொறாமை இருக்கிறவன் கிட்ட வளர்ச்சி இருக்காது. அதே மாரி நல்லதும் நடக்காது. அதுபோல ஒழுக்கம் இல்லாதவனுக்கு உயர்வே இருக்காது. உயர்வும் வராது என்பதே இந்த குறளின் பொருள். பிறப்பின் மேன்மை மட்டுமல்ல, பொறாமை உள்ளவனுக்கு செல்வம் சேராது. சேர்ந்தாலும் நிலைக்காது. அதுபோல ஒழுக்கம் இல்லாதவனுக்கு மேன்மை இருக்காது. இருந்தாலும் தங்காது. அதேதான். பொறாமை இருக்கிறவனுக்கு காசு, பணம் எதுவும் வந்து சேராது. அப்படி சேர்ந்தாலும் நிலைக்காது. அதுபோல ஒழுக்கம் இல்லாதவன்கிட்ட வளர்ச்சி இருக்காது, உயர்வு இருக்காது. அப்படி அது வந்தாலும் அது நிலைக்காது, நாசமா போயிரும். ஸோ ஒழுக்கத்தோட இருக்கணும். ஒழுக்கம் தான் உயிரை விட அதிகமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய ஒரு நடத்தை, ஒரு குணம், ஒழுக்கம். அடுத்த குறள். ஒழுக்கத்தின் ஒல்கார் உரவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து. பொருள். மனவலிமை உடையவர் ஒழுக்கம் குன்றுதலால் குற்றம் நேரிடுதலை அறிந்து ஒழுக்கத்திலிருந்து ஒருபோதுமே பிறழ மாட்டார்கள். அதாவது இது வந்துட்டு பிசிக்கலி ஸ்ட்ராங் இல்ல. மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கணும். மன வலிமை இருக்கிறவங்க, அவங்க என்ன பேசுறாங்க, என்ன பண்றாங்கன்றது அவங்களுக்கு முன்னாடியே தெரியும். நம்ம இது பண்ணா அதோட விளைவு வந்துட்டு இந்த மாதிரி மாறும் அப்படின்னு தெரிஞ்சு, அந்த செயலியே மொத்தமா மாத்திருவாங்க. நம்ம டிசிப்ளின்டு பெர்சன். ஸோ நம்ம இப்படி தான் நடந்துக்கணும். தவறா நம்ம நடந்துக்க கூடாது. அப்படி நடந்தா அதோட விளைவு வேற மாதிரி இருக்கும். அப்படின்னு அவங்க தெரிஞ்சு நடந்துக்குவாங்க. அதுக்கு தான் அவங்க மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கணும். அவங்கன்னு இல்ல, நம்மளுமே. இது வந்துட்டு நம்ம கத்துக்கிறதுக்கு தானே. ஸோ மென்டலி ஸ்ட்ராங்கா நம்ம இருக்கணும். டிசிப்ளின்டு பெர்சன்ஸ்க்கு இதுதான் நெறி அப்படின்னு வாழணும். நமக்கு வந்துட்டு முன்னாடியே தெரிஞ்சுக்கணும். நம்ம இப்படி எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அ ஆப்போசிட் ஈக்குவலன்ட் ரியாக்ஷன் அப்படின்ற மாரி தான். நம்ம ஒண்ணு செஞ்சா அதோட பிரதிபலிப்பு தான் நமக்கு திருப்பி ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ ஒழுக்கம் தவறாம இருந்தா, அந்த மாதிரி எந்த தப்பும் நமக்கு நடக்காது. நம்ம வாழ்க்கையும் சிறப்பா இருக்கும். அதனால மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க, டிசிப்ளின்டா, பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க. அவங்க வந்துட்டு அந்த டிசிப்ளின்டு லைஃப்ப விட்டுட்டு அவங்க தவறி போமாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும். நம்ம கொஞ்சம் தவறுனாலுமே நம்ம வாழ்க்கை தவறா போயிடும் அப்படின்றதுனால, அவங்க ஒழுக்கத்திலிருந்து ஒரு அடி பிறழாமல் அப்படியே வாழ்க்கைய அழகா, செழிப்பா, செம்மையா ஒழுக்கத்தோட வாழ்வாங்க. அதுக்கு தான் மன வலிமை உடையோரின் அழகு. ஒழுக்கம் என்பது ஒருவன் செய்கிற ஒவ்வொரு செய்கையும் பற்றியதானதால் சிரமமாக இருக்கும். இருந்தாலும் ஒழுக்கம் கெடுவதால் வரக்கூடிய குற்றங்களை அறிந்து அறிவுடையவர்கள் ஒழுக்கத்தில் தளர மாட்டார்கள்.
டிசிப்ளின்டு பெர்சன் ஒழுக்கம் இருக்கிறவன், அவனோட ஒவ்வொரு ஆக்ஷனுமே டிசிப்ளின் தான். இப்போ நம்ம ஒரு ரூமுக்குலாம் இன்டர்வியூஸ்க்குலாம் போறோம், ஒரு ரூம் போறோம் அப்டின்னா, ஒரு சிலர்லாம் நம்ம வாக்கிங் என்ன ஒரு ஸ்டைல் இருக்கு, நம்ம கை பாக்கெட்ல இருக்கா, ஸோ அது எல்லாமே ஒரு டிசிப்ளின் தான். ஒரு ஆக்ஷனுமே டிசிப்ளின்ல தான் வந்து சேரும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுபோல டிசிப்ளின்டு பெர்சன்ஸ்க்கு மென்டலி ஸ்ட்ராங்கான மன வலிமை இருக்கிறவங்க, அவங்கலாம் நம்மளோட ஒரு ஆக்ஷனுமே டிசிப்ளின் பொறுத்து தான். ஸோ நம்ம வந்துட்டு டிசிப்ளின்டா இருக்கணும்னா, நம்மளோட நடத்தை, நம்மளோட ஆக்ஷன் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா கரெக்ட்டா இருக்கணும். அது பின்பற்றுவது சிரமமா, கஷ்டமா இருந்தாலும், அவங்க அந்த சேலஞ்ச அக்செப்ட் பண்ணி அவங்க ரெடியா இருக்காங்க. என்ன சேலஞ்ச் வந்தாலும், என் ஒழுக்கத்துல இருந்து நான் தவற மாட்டேன். ஒழுக்கத்துல இருந்து தவறுனா, தப்பான பாதையில போயிருவேன். தப்பான பாதையில போயிட்டா, என் வாழ்க்கையே தப்பா, மோசமா மாறிடும். ஸோ, அதனால நான் ஒழுக்கத்தோட நல்ல வாழ்க்கைய வாழ்ந்துட்டு போறேன் அப்படின்னு, அவங்க பின்னாடி வர்றத தெரிஞ்சு, முன்னாடியே ஒழுக்கத்தோட நல்ல வாழ்க்கைய நடத்திட்டு போவாங்க. அதுதான் ஒழுக்கம் உடையோரின் அழகு. ஸோ, ஒழுக்கத்தோட இருப்போம். டிசிப்ளினா இருப்போம். அடுத்த குறள். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப் பழி. பொருள்: ஒழுக்கத்தால் எல்லாரும் மேன்மை அடைவார்கள். ஒழுக்கக் கேட்டால் அடையத்தகாத பழியை அடைவார்கள். யாரெல்லாம் டிசிப்ளின்டா இருக்காங்களோ, அவங்களுக்கெல்லாம் மேன்மை, அதாவது உயர்வு, வளர்ச்சி நல்லதே நடக்கும். டிசிப்ளின்டா இருந்தா. டிசிப்ளின்டா இல்ல அப்படின்னா, வரக்கூடாத இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில வந்து சேரும். நேரக்கூடாத தீமையெல்லாம் நம்ம வாழ்க்கையில வந்து சேரும். ஸோ, ஒழுக்கத்தோட இருந்தா நல்லது நடக்கும். ஒழுக்கம் இல்லாம இருந்தா கெட்டது தான் நடக்கும்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. சாதாரண மனிதர்கள் ஒழுக்கம் கெட்டுவிட்டால் அதை யாரும் பொருட்படுத்த மாட்டார்கள். ஆனால் ஒழுக்கத்துக்காகவே மேன்மைப்படுத்தப்பட்டவர்கள் ஒழுக்கம் கெட்டால் அவர்கள் மற்றவர்கள் அடையாத பெரும் பழிக்கு ஆளாவது. அதாவது சாதாரண மனிதர்களும் ஒழுக்கத்தோட இருக்கணும்னு தான் நம்ம திருவள்ளுவர் சொல்லுவாரு. பட் நம்ம நாமக்கல் கவிஞர் சாதாரண மனிதர்கள் ஒழுக்கமுடையவர்கள்ன்ற 2 கேட்டகரி பிரிச்சு வச்சிருக்காரு. ஏன்னு தெரியல. எனிவே சாதாரண மனுஷங்க வந்துட்டு ஒழுக்கம் இல்லாம இருந்தா ஓகே தான். அத வந்துட்டு யாரும் பெருசா கண்டுக்க மாட்டாங்க. 10ஓட 11னா போயிரும். பட் ஆல்ரெடி ஒருத்தன் ஒழுக்கத்தோட இருப்பான். இவன பார்த்தா இவன் டிசிப்ளின்டு பெர்சன். இவன் வந்துட்டு மாற்றம் இருக்காது. இவனோட நடத்தையில மாற்றம் இருக்காது. இவன் எப்பயுமே ஒழுங்கானவன், ஒழுக்கமான பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் குத்தி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பெர்சன் ஒழுக்கம் தவறி நடந்தா, அவனுக்கு வரக்கூடாத பழியெல்லாம் வரும். அவனுக்கு வந்துட்டு அப்படி ஒழுக்கம் உடையவன்ற பேரு போயிட்டு, ஒழுக்கம் தவறுனா, அவனுக்கு நேரக்கூடாத துன்பமெல்லாம், தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வந்து சேரும். ஊர்ல இருக்கிறவன்லாம் வேற மாரி பார்ப்பான். என்னடா ஒழுக்கத்துக்கே வித்தானவன் இவன். இவனே ஒழுக்கம் இல்லாம இருக்கானே! அப்ப நம்மலாம் ஏமாத்துறோன்ற மாரி. பட் எனக்கு இந்த பொருள்ல உடன்பாடு இல்ல. எல்லாருமே ஒழுக்கத்தோட இருக்கணும். சாதாரண மனிதர்கள் ஒழுக்கமுடையவர்கள்னு இல்ல. எல்லாரும் ஒழுக்கத்தோட இருக்கணும். கருத்து முரண் இருக்கத்தான் செய்யுது. ஸோ நத்திங் டூ சே அபௌட் இட். அடுத்த குறள் போவோம். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். புரியுதோ? குறள்லயே பொருள் இருக்கு. இருந்தாலும் பொருள். நல்ல ஒழுக்கமானது இன்பமான நல்வாழ்வுக்கு வித்தாக இருக்கும். தீய ஒழுக்கமோ எக்காலத்தும் துன்பத்தையே தரும். நல்ல ஒழுக்கத்தோட டிசிப்ளின்டா இருந்தா, நல்ல வாழ்க்கைக்கு அது ஒரு விதை மாரி. அதுதான் நல்ல வாழ்க்கைக்கு லீடிங் பாத். அந்த வாழ்க்கை வந்துட்டு ஜாலியா, ஹேப்பியா போகும். நல்ல ஒழுக்கத்தோட இருந்தா. தீய ஒழுக்கத்தோட இருந்தா, அந்த வாழ்க்கை அழிஞ்சு போயிடும், நாசமா போயிடும். எந்த காலத்துக்கும் துன்பத்தையே தரும். துன்பம் மட்டும் தான் உன் வாழ்க்கை ஃபுல்லா நிறைஞ்சிருக்கும், தீய ஒழுக்கத்தோட இருந்தா. ஒழுக்கத்தால் மேன்மை அடைவது மட்டுமன்றி, பின்னால் பல நன்மைகளும் உண்டாகும். நல்ல நடத்தையினால் உடனே நன்மைகள் கிடைக்காவிட்டாலும், பின்னால் நன்மைகள் முளைப்பதற்கு அது விதை தெளிப்பதாகும். ஆனால் தீய ஒழுக்கத்தால் உடனேயும் துன்பம் உண்டாகும், பின்னாலும் துன்பம் வரும். அதாவது நம்ம என்னதான் டிசிப்ளின்டா இருந்தாலுமே, உடனே நல்லது நடக்காது. நல்லது வந்துட்டு எப்பயுமே டக்குன்னு நடக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ, இப்போ நல்ல டிசிப்ளினோட இருக்க பெர்சன் வந்துட்டு, "என்னடா எனக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குதே! அவன் வந்துட்டு கெட்டதே பண்றான். அவனுக்கு நல்லது நடக்குது." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வழி மாறிடக்கூடாது. நல்லது நல்ல ஒழுக்கத்தோட நடக்கிறவனுக்கு அது விதை போடுற மாரி. இப்போ உடனே நல்லது நடக்கலனாலும், அவன் வாழ்க்கை பின்னாடி செழிப்பா நல்லதா இருக்கும். ஆனா, தீய ஒழுக்கத்தோட நடக்கிறவனுக்கு அப்பயும் துன்பம் அளிக்கும். அதுக்கப்புறமும் துன்பம் அளிக்கும். ஸோ, ஒழுக்கம் தான் மேன்மையை தரும் என்று திருவள்ளுவர் ஆழமாக கூறுகிறார். அடுத்த குறள். ஒழுக்கம் உடையவர்க்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொலல். பொருள்: தீய சொற்களை தவறியும் தம் வாயினார் சொல்லும் குற்றம் நல்ல ஒழுக்கம் உடையவர்களுக்கு ஒருபோதும் பொருந்தாத பண்பாகும். நல்ல டிசிப்ளின்டு பெர்சன் வாயிலிருந்து ஒரு தீய சொற்கள் கூட வராது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. நீ ஒரு ஒழுக்கமான ஒரு பெர்சனா உன் வாயிலேருந்து தீய சொல் வராது. என்ன பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். என்ன பொறுத்த வரைக்கும் கெட்ட வார்த்தை என்பது மட்டுமே தீய சொற்கள் இல்ல. நீ வந்துட்டு ஒருத்தவங்க "நீ நல்லா இருக்க மாட்ட, நாசமா போயிடுவ" அப்படின்னு சொன்னாலே அதுவே கெட்ட வார்த்தை தான். அது ஒரு சாபம் மாரி. அதுதான் தீய சொற்கள். இப்போ ஒரு சூனியக்காரி, இல்ல ஒரு மந்திரவாதி "நீ நல்லா இருக்க மாட்டேன்னு" சொன்னா, அது எப்படி சாபமோ, சாதாரண மனுஷங்க நம்மளும் "நீ நல்லா இருக்க மாட்ட, நாசமா போயிடுவ" இல்ல பொறாம படுறது, அதுவுமே தீய எண்ணம், தீய சொல் தான். ஸோ அப்படி பண்றதும் கெட்ட வார்த்தை தான் என்ன பொறுத்தவரைக்கும். ஸோ
அப்படி நல்ல டிசிப்ளினான பர்சன் வந்து அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டாங்க. தீய சொற்கள் பயன்படுத்தாதவர்கள் நல்ல ஒழுக்கம் உடையவர்கள். அதனால டிசிப்ளின்டு பர்சன் வாயிலிருந்து தவறி கூட கெட்ட வார்த்தை வந்துடாது. அவங்க தவறியும் யாரையும் பழிச் சொல்லோ, இல்ல தப்பாவோ எதுவும் பேசிற மாட்டாங்க. நல்ல வார்த்தைகளே அவங்க வாயிலிருந்து உதிக்கும். கெட்ட வார்த்தை, தீய சொற்கள் எதுவுமே அவங்க வாயில தவறியும் வராது. அதுதான் நல்லொழுக்கத்துக்கு அழகு. நல்ல ஒழுக்கம் வைத்துக் கொண்டிருப்பவரின் அழகு. அதனால் நல்லொழுக்கத்தை விரும்புகிறவர்கள் தீய ஒழுக்கத்தை சேர்ந்த பேச்சுக்களை வாய் தவறி கூட பேச மாட்டார்கள். அதேதான், அவங்க வாய் தவறி கூட தீய சொற்கள் சொல்லிட மாட்டாங்க. அது அவங்களுக்கு பொருந்தாத பண்பு. அவங்க கேரக்டரே அப்படி கிடையாது. அவங்க வந்துட்டு தவறியும் ஒரு வார்த்தை, தப்பான சொல்லோ, தீய சொற்களோ சொல்லிற மாட்டாங்க. அதுதான் ஒரு டிசிப்ளின்டு பர்சனுக்கு அழகு. அடுத்த குறள், ஒழுக்கமுடைமையின் இறுதிக் குறள். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். திருவள்ளுவர் இந்த குறள்ல என்ன அடிக்கிற மாதிரி இருக்கு பார்ப்போம். பொருள்: உலகத்தவரோடு பொருந்தி ஒழுகும் தன்மையை அறியாதவர் பல நூல்களை கற்றறிந்தாலும் அறிவில்லாதவரே ஆவர். புரியுதோ? உலகத்தார் எந்த திசையை நோக்கி போறாங்களோ அதே திசையில கூட சேர்ந்து பயணிக்கணும். அப்படி பயணிக்கலனா நீ அறிவு கெட்டவன்னு திருவள்ளுவர் சொல்றாரு. உலகத்தோட ஒன்றி போனோம் அப்படின்னு. நல்லொழுக்கத்திற்கான பழக்க வழக்கங்களையும் இடம் காலம் அறிந்து செய்ய வேண்டும். எவ்வளவு படித்திருந்தாலும் உலகப் போக்கை ஒட்டி நடந்து கொள்ள தெரியாதவர்கள் நல்லொழுக்கத்தை அறியாதவர்கள். ஒரு டிசிப்ளின்டு பர்சன் இடம், நேரம், காலம் எல்லாம் அதெல்லாம் அறிந்து தான் அவனோட செயல்கள் இருக்கணும். அப்படி செஞ்சாதான் நல்ல ஒழுக்கமாக இருக்கும். இப்போ அன்வான்டான தேவையில்லாத ஒரு பிளேஸில் தேவையில்லாத ஒரு மாதிரி பாடி லாங்குவேஜோ இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணிட்டானா அவனுக்கு கெட்ட பேர் தான் வந்து சேரும். டிசிப்ளின்டு பர்சன்ற பேர் போயிடும். அதுபோல் அவன் எவ்வளவோ படிச்சிருந்தாலும் அவன் என்னன்னா படிச்சிருக்கட்டும், உலகத்திலே நான் தான் ஜீனியஸு, நான் நிறைய கற்றுக்கிட்டேன், நான் நிறைய படிச்சிருக்கேன் அப்படின்ற அறிவோடு இருந்தாலும், புத்தக அறிவோடு இருந்தாலும் சரி, கற்றறிவு, பட்டறிவு எல்லா அறிவும் இருந்தாலும் சரி, உலகம் எப்படி செயல்படுதோ அதுக்கேற்ற மாதிரி செயல்படாதவன் ஒழுக்கத்திலிருந்து தவறுனவன். படிப்பு எவ்வளவு படிப்பறிவு இருந்தாலும் அறிவு இல்லாதவன் அப்படின்ற மாதிரி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இதில் எனக்கு திருவள்ளுவரோடையே முரண் இருக்குது. உலகத்தோடு ஒன்றி போகலாம், அவங்க வந்துட்டு இப்படி தான் போனோம் அப்படின்னு சொன்னால் ஃபைன். ஆனால் அது நல்ல பாதையாக இருக்கணும். ஆனால் அதுவே உலகமே தவறான பாதையில் போகுது, அப்போது நான் நல்லா படிச்சிருக்கேன் அப்படின்றப்போ என்னோட அறிவுக்கு இந்த பாதை சரியில்லை, உலகமே தப்பாக போகுது, நம்ம ஒருத்தராச்சும் சரியான பாதையில் போகலாம் அப்படின்னு தோணிட்டு நான் சரியான பாதையில் இருக்கிறேன்னா எனக்கு அதுதான் சரி. உலகமே போகுது அப்படின்றதுக்காக தீய பாதையில் நான் போக மாட்டேன். ஸோ இந்த குறள் ஓகே தான், திருவள்ளுவர் சொல்கிறது நல்லதுக்கு தான் சொல்லுவார். உலகம் சரியான பாதையில் போகிறப்போ சரியான பாதையில் போகிறது சரி. ஆனால் உலகம் தவறான பாதையை நோக்கி போகிறப்ப நம்ம அதோடு ஒன்றி போகாம, நமக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நான் தனியாவே போய்க்கிறேன்பா சாமி, நீங்க கெட்டு போங்க, குட்டிச்சோரா போங்க, நான் நல்லவனாவே இருந்துக்கிறேன்னு வேலைக்கு வந்துரலாம். ஸோ இதோட 14வது அதிகாரம் ஒழுக்கமுடைமை முடிந்து விட்டது. அடுத்த அதிகாரம் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அதிகாரம். சிறப்பா இருக்கும். பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். நன்றி, வணக்கம். பாய்.